வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்துல சாணக்யாவினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள நம்ம பார்த்திருந்தோம். அதுல கேட்டிருந்த ஒரு சில கேள்விகள் அப்படின்றது, இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி குடுத்திருக்குது அப்படின்ற மாதிரியான சிக்னல்ஸ கொடுக்கக்கூடியதா இருக்குது. இது ஆளக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு அதிர்ச்சியை, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குது. என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரி மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த அரசினுடைய செயல்பாடு எப்படி அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 20% மக்களும், பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு 35% மக்களும், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 45% மக்களும் சொல்லியிருந்தாங்க. ஒரு 55% மக்கள் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 45% மக்கள் மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மார்க் தான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு இதுவும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இருக்குது. 41% பேர் மோசம்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 22% பேரும், பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு 37% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. 59% பேர் இவருடைய செயல்பாடு ஓகே அப்படின்ற அளவில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஆவரேஜான பதிலா நம்ம பார்க்கலாம். அண்ட் அடுத்த கொஸ்டின், இந்த அரசாங்கத்தின் கீழே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 13% மக்களும், பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு 31% மக்களும், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 56% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 56% மக்களினுடைய கருத்தா இருக்குது இந்த திமுகவினுடைய அரசுல. அண்ட் அடுத்தது, திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு 100% நிறைவேற்றிட்டாங்கன்னு 11% பேரும், ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு 31% பேரும், ஓரளவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 58% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஓரளவு அப்படின்றது ஒரு ஆவரேஜான ஒரு பதிலா நம்ம பார்க்கலாம். அண்ட் அடுத்தது, துணை முதல்வர் உதயநிதியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 16% மக்களும், பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு 32% மக்களும், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 52% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதுலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசம் அப்படின்றது 50க்கு மேல போகுது. இது வந்து அவருடைய செயல்பாடை தாண்டி வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா? திறமை இருந்தாலுமே அவருடைய பையன் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நான் பதவி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியனா மக்கள் மனசுல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்துட்டு இதை நம்ம எடுத்துக்கணும். அவருடைய செயல்பாட்டை தாண்டி மக்கள் இதை இப்படித்தான் பார்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்துட்டு துணை முதல்வரினுடைய செயல்பாடு 52% மோசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பதில்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான அலை மக்கள் கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டக்கூடிய அளவுல தான் இருக்குது. இது உள்ளபடியே வந்துட்டு ரிசல்ட்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திமுகவை விட அதிமுக ஒரு 3% அதிகமான வாய்ப்புகளை பெற்றிருக்குது. திமுக 36, அதிமுக 39% வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த கேள்விகள் வழியா இந்த அரசாங்கத்திற்கு எதிரான அலை மக்கள் கிட்ட பரவலா இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.